Greetings to all. இன்னைக்கு நாம term 1 8th standardல rational numbers exercise number 1.2ல page number 19ல இருக்கக்கூடிய 10th and 12th problem இந்த வீடியோல பார்க்க போறோம். 10th problem பார்க்கலாம் first. A student had multiplied a number by 4 by 3 instead of dividing it by 4 by 3 and got 70 more than the correct answer. Find the number அப்படிங்கறத question. ஒரு student என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு நம்பரை 4 by 3 ஆல மல்டிபிள் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். A student had multiplied a number by 4 by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மட்டும் நம்ம இங்கே எழுதிக்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு நம்பரை 4 by 3 ஆல, என்ன நம்பர் நமக்கு தெரியாது இல்லையா, அதனால அந்த நம்பரை எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸுங்கிற நம்பரை 4 by 3 ஆல மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, instead of dividing it by 4 by 3 ஆனா என்ன பண்ணியிருக்கணுமா, டிவைட் பண்ணியிருக்கணுமா 4 by 3 ஆல. என்ன பண்ணிட்டாங்க, நான் மல்டிபிள் பண்ணிட்டாங்க. ஸோ டிவைட் பை 4 by 3 தான் பண்ணியிருக்கணும். அந்த நம்பரை 4 by 3 ஆல டிவைட் பண்ணியிருக்கணும். ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, மல்டிபிள் பண்ணிட்டாங்க. ஓகே, சரி, ஓகே. தென் அண்ட் காட் 70 மோர் தேன் த கரெக்ட் ஆன்சர். இப்போ இது ரெண்டுத்துல எது கரெக்டு? ஆக்சுவலாக அவங்க டிவைட் தான் பண்ணியிருக்கணும். டிவைட் தானே கரெக்டு. அப்போ அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா? ஆனால் இதுக்கு கிடைச்ச ஆன்சர் எப்படி இருக்குன்னா 70 மோர் தென் சொன்னதுனால ப்ளஸ், லெஸ் தென் சொன்னால் மைனஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மோர் தென் சொன்னதுனால அடிஷன். மோர் தென் எதை விட மோர் தென்னாக இருக்குன்னா கரெக்ட் ஆன்சரை விட. ஓகே, இவ்வளோதான் இந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு கிடைச்சிருக்க இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்னா, எக்ஸுன்ற ஒரு நம்பரை 4 by 3 ஆல் அந்த ஸ்டூடெண்ட் மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. அப்படி மல்டிபிள் பண்ணதுனால 70 மோர் தென் த கரெக்ட் ஆன்சர் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது ஒரு இன்ஃபர்மேஷன். கரெக்டாக என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, எக்ஸ் அப்படிங்கிற நம்பரை 4 by 3 ஆல் டிவைட் பண்ணியிருக்கணும். அப்படி கரெக்டாக பண்ணியிருந்தா கரெக்டான ஆன்சர் கிடச்சிருக்கும். இதுதான் இந்த கொஸ்டின்லேருந்து நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது ரெண்டுத்தை வச்சுட்டு நான் இப்போ எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒரு ஈக்குவேஷனில் 2 அன்னோன் இருந்துச்சுன்னா நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஒரு ஈக்குவேஷனுக்கு ஒரு அன்னோன் இருக்குது, ஒரு எக்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த தெரியாத எக்ஸை ஒரு பக்கம் வச்சுட்டு தெரிஞ்ச நம்பர்ஸ்லாம் இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணி அடிஷனோ மல்டிப்ளிகேஷனோ சப்ட்ராக்ஷனோ ஏதோ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி நம்ம ஆன்சர் அரைவ் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்குது, எக்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர்னு இருக்குது, கரெக்ட் ஆன்சரும் எனக்கு என்னன்னு தெரியாது. ஒரே ஈக்குவேஷனில் 2 விஷயம் எனக்கு தெரியாமல் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் கரெக்ட் ஆன்சர்னு இருக்குது. இதுலேயும் எனக்கு எக்ஸும் என்னன்னு தெரியாது, கரெக்ட் ஆன்சரும் என்னன்னு தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. அதாவது இதில் இருக்கக்கூடிய கரெக்ட் ஆன்சரும் இதில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலான்னா, இந்த கரெக்ட் ஆன்சர் தான் எனக்கு என்னன்னு தெரியாதே தவிர்த்து அந்த கரெக்ட் ஆன்சர் எப்படி கிடச்சிது, இந்த எக்ஸ் டிவைடட் பை 4 ஆல் கிடச்சிது. அதை நான் இங்கே போடலாம் இல்லையா. இந்த கரெக்ட் ஆன்சருக்கு பதிலாக நான் இதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஏன்னா இதுலேருந்து தான் எனக்கு கரெக்ட் ஆன்சர் கிடச்சிது. எனக்கு ஃபைனல் ஆன்சர் தான் என்னன்னு தெரியாது, ஆனால் தொடங்கினது என்னன்னு தெரியும். அந்த தொடங்கினதை வச்சு நான் கரெக்டாக எப்படி இதை இங்கே போட்டோன்னா கரெக்ட் ஆன்சர் தானே நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த கரெக்ட் ஆன்சருக்கு பதிலாக எதுலேருந்து எனக்கு கரெக்ட் ஆன்சர் கிடச்சதோ அதை நான் அங்கே போட போகிறேன். இப்போது பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு 4 by 3 இந்த பக்கம் இருக்கும், ஈக்குவல் டு 70 ப்ளஸ் அப்படி இருக்கும். இந்த கரெக்ட் ஆன்சர் எனக்கு தெரியாது, ஆனால் அது எதுலேருந்து வந்துச்சு, அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவல்னா என்ன அர்த்தம், கரெக்ட் ஆன்சரும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னா இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் மீனிங். ரெண்டுமே ஈக்குவல். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன யூஸ் பண்ணுறதுன்னு டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, உங்களுக்கு யாராவது ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலாம், இதுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணலான்றது தான் மீனிங். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த கரெக்ட் ஆன்சருக்கு பதிலாக இந்த எக்ஸ்பிரஷனை கொண்டு வந்து எழுத போகிறேன். எக்ஸ் டிவைடட் பை 4 by 3. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொத்த ஈக்குவேஷன்லேயும் ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்குது. 2 இடத்துல இருந்தால் கூட தெரியாத எக்ஸ் இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது, அதனால 2 அன்னோன் இருக்குன்னு மீனிங் கிடையாது. எக்ஸுங்கிறது ஒரே ஒரு அன்னோன் தான், அது 2 இடத்துல இருக்குது, அவ்வளோதான்.
ஓகே, இப்போ நான் என்ன செய்யலாம்னா இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்ஸ் எல்லாம் இன்னொரு பக்கமும் மாற்றலாம். அதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிடணும் நம்ம. ஸோ எக்ஸ் இன்ட்டு 4/3 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 4x/3. x numerator and numerator x into 4 4x denominatorல x கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 into 3 3. ஓகே, இந்த பக்கம் சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இப்போ இந்த பக்கம் 70 ப்ளஸ் அப்படியே இருக்கும். இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒரு நம்பர் டிவைடட் பை இன்னொரு ரேஷனல் நம்பர்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி டினாமினேட்டர் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் டைப்பில் டிவிஷனுக்கு அப்புறம் ஃப்ராக்ஷன் டைப் வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே இருந்துடும். இந்த டிவிஷன் சைன் மல்டிப்ளிகேஷனாக மாறும். இந்த ரெண்டாவது இருக்கக்கூடிய ரேஷனல் நம்பர் அதனுடைய ரெசிப்ரோக்கலாக வரும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4x/3 70 ப்ளஸ் இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை ஆகும். எக்ஸ் இன்ட்டு 3/4 அப்படின்னு இருக்கிறத எக்ஸ் இன்ட்டு 3 3x எக்ஸு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ 1 into 4 4. நம்ம ஆர்டர் ஆஃப் இந்த ஆப்ரேஷன் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் டிவிஷன், அந்த மாதிரி அதே ஃபார்மேட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் சிம்பிளிஃபை பண்ணேன், அதுக்கப்புறம் இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணேன், இப்போ இங்கே இருக்க மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. எக்ஸ் டேர்ம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் டேர்ம் இருக்குது. என்ன பண்ணலான்னா அந்த ரெண்டு எக்ஸ் டேர்மையும் ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். 70 மட்டும்தான் எக்ஸ் டேர்ம் இல்லாமல் இருக்குது, அதை இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை ஷிஃப்ட் பண்ண போகிறேன். ஷிஃப்ட் பண்ணும்போது நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஹோல் நம்பர், இந்த முழு நம்பரும், அதாவது 3x/4 அப்படிங்கிற இந்த முழு நம்பரும் என்ன ஆப்ரேஷனில் பாண்ட் ஆகிருக்கு 70யோடனா ப்ளஸ் ஆப்ரேஷனில் பாண்ட் ஆகிருக்கு. ஸோ இது இந்த பக்கம் வரும்போது 4x/3 அப்படியே இருக்கும். நம்ம அதை ஷிஃப்ட் பண்ணல, இதை மட்டும்தான் ஷிஃப்ட் பண்ணுறோம். ஸோ இது ஷிஃப்ட் ஆகும்போது -3x/4 அப்படின்னு வரும். சில பேருக்கு இங்கே டவுட் வரலாம், 3/4ன்னு இருக்கே, அப்போ அது 4/3ன்னு வராதா இந்த பக்கம் ஈக்குவேஷன் சைனுக்கு இந்த பக்கம் போகும்போது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த ஹோல் நம்பரை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுறோம். வெறும் 3/4 ஷிஃப்ட் பண்ணுறோம், 3 மட்டும் பண்ணுறோம், 4 மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் ஓகே. பட் நம்ம இந்த மொத்தத்தையும் இங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணுறோன்னும் போது இந்த மொத்தமும் என்ன ஆப்ரேஷனில் இன்னொரு நம்பரோட பாண்டாக இருக்கோ அந்த பாண்டேஜ், அந்த ஆப்ரேஷன் தான் அதனுடைய ஆப்போசிட் சைனை எடுத்துக்கும். ஸோ இங்கே இது வந்து ப்ளஸ் சைனில் பாண்டாக இருக்கிறதுனால அதனுடைய ஆப்போசிட் சைனான மைனஸ் தான் எடுத்துக்கும் இந்த மொத்த நம்பரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்குது. டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது. ஸோ சப்ராக்ஷன் சைனில் வேறு கனெக்ட் ஆகிருக்கு. சப்ராக்ஷன் சைனில் டினாமினேட்டர் வேறு வேறு மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம் இல்லையா, அதனால இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 4 into 4 16x டிவைடட் பை 3 into 4 12ன்னு நமக்கு கிடைக்கும். மைனஸ் 3 into 3 9x டினாமினேட்டரில் 12 is equal to 70 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு ஸ்பேஸ் இல்லை, ஸோ நான் இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. இப்போ நம்ம நியூமரேட்டரை சப்ட்ராக்ட் பண்ணலாம். 16 - 9x அப்படிங்கிறது 16 - 7x டிவைடட் பை 12 which is equal to 70. இப்போ தான் நம்ம எக்ஸ் கிட்ட இருந்து இந்த ரெண்டு நம்பரை பிரிக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல அந்த மாதிரி செய்ய முடியாது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வேறு அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ இது கூட வேறு எந்த நம்பர்ஸுமே இல்லை, வெறுமனே 7x/12ன்னு இருக்குது. இப்போ என்னால் ஈஸியாக எக்ஸ் கிட்ட இருந்து 7ஐயும் 12ஐயும் பிரிக்க முடியும். ஆனால் அதே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் நம்பர் இந்த 3x/4ஓட +70 இருக்குது. அப்போ நான் போய் இந்த 3யும் 4ஐயும் தனியாக பிரிக்க முடியாது. இந்த 70ஐ ஒன்று பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணால் 3யும் 4ஐயும் பிரிக்க முடியுமே தவிர்த்து டைரெக்டாக இது ஒரு அடிஷன் சைனில் இன்னொரு நம்பரோட இல்லை மல்டிபிள் சைனோட இன்னொரு நம்பரோட பாண்டாக இருக்கும்போது நான் உள்ளுக்குள்ளே போய் இந்த 3யும் 4ஐயும் பிரிக்க முடியாது எக்ஸ் கிட்ட இருந்து. இந்த ஸ்டேஜில் இருந்தால் மட்டும்தான் எக்ஸ் கிட்ட இருந்து அதனுடைய நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை பிரிக்க முடியும். இந்த மாதிரி இடத்துல பிரிக்க முடியாது, கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸ் மட்டும் இருக்கட்டும். இந்த எக்ஸோட 12 அப்படிங்க இந்த பக்கம் 70 இருக்குது. இப்போ நான் 12ஐயும் 7ஐயும் தான் எக்ஸ் கிட்டேருந்து பிரிக்க போகிறேன். இப்போ இந்த எக்ஸ் கிட்ட இருந்து 12 வந்து நம்ம எடுத்து இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறோன்னா இந்த 12 எக்ஸோட என்ன பாண்டேஜில் இருக்குது, என்ன ஆப்ரேஷனில், டிவிஷன் ஆப்ரேஷனில் பாண்டேஜாக இருக்குது. ஸோ அதை நான் வந்து அடுத்த சைடில் ஷிஃப்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு சைனுக்கு அடுத்த சைடில் ஷிஃப்டாக பண்ணும்போது டிவிஷனில் இருந்த 12 மல்டிப்ளிகேஷனுக்கு வரும்.
ஆனால் இந்த 7x அப்படின்னா 7 into xன்னு அர்த்தம். 7 வந்து எக்ஸோட மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷனில் பாண்ட் ஆயிருக்கு. அந்த 7 நான் இன்னொரு பக்கம் ஷிஃப்ட் ஆகும்போது அது டிவிஷனில் வந்து அட்டாச் ஆகும். ஓகேங்களா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் பாண்டாக இருக்கிறது இந்த பக்கம் வந்து டிவிஷனில் அட்டாச் ஆகும். இங்கே டிவிஷனில் பாண்டாக இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வந்து அட்டாச் ஆகும். இப்போ ஏதாவது கேன்சலேஷன் பாசிபிளான்னு பார்க்கலாம். 70 and 7 நம்மளால் கேன்சல் பண்ண முடியும். 7 1 டேபிளில் 1 டைம்ஸ், 70 வந்து 10 டைம்ஸ். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 into 12 120. ஸோ நம்ம இனிஷியலாக கண்டுபிடிக்க வேண்டிய இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண நம்பர் எக்ஸ்ன்னு ஒரு தெரியாத நம்பர் எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் டிவைட் பண்ணது மல்டிபிள் பண்ணதெல்லாம் இந்த 120 தான் 4/3 டிவைட் பண்ணியிருக்காங்க, 4/3 மல்டிபிள் பண்ணியிருக்காங்க. ஓகே, 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நான் வந்து y வேரியபிள் வச்சு இன்னொரு வீடியோவும் போட்டிருக்கேன். அது புரிஞ்சாலும் அதை பார்த்து கற்றுக்கங்க, இல்லை இது புரிஞ்சிருந்தாலும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ 12th ப்ராப்ளம் பார்க்கலாம். ஒரு ப்ராக்கெட்குள்ளே 2 ரேஷனல் நம்பர் சப்ராக்ஷனில் இருக்குது, ப்ளஸ் ஒரு ரேஷனல் நம்பர்னு இருக்குது. ஸோ நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட் தான் சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணலான்னா இது மைனஸ் சைனில் இருக்குது, மைனஸில் இருக்குது, டினாமினேட்டரும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ மைனஸ் பண்ணணும்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கணும். இங்கே வந்து எல்சிஎம் ஆர் கிராஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னால் ஒரு டினாமினேட்டரை இன்னொரு டினாமினேட்டராக மாற்ற முடியும்னா அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அண்ட் எல்சிஎம் ரெண்டுமே தேவை கிடையாது. ஸோ இங்கே என்னால் மாற்ற முடியக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இங்கே நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள். 4 என்னால் 8 மாற்ற முடியும். எப்படின்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால, டினாமினேட்டர் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறதுனால நியூமரேட்டரையும் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ இந்த நம்பர் என்னவா மாறும்னா, நியூமரேட்டரில் 3 into 2 அப்படிங்கிறது 6 ஆகும், டினாமினேட்டரில் 4 into 2 அப்படிங்கிறது 8 ஆகும் மாறும். மைனஸ் இந்த நம்பருக்கு நம்ம எந்த சேஞ்சும் பண்ணலை. ஸோ 5/8 அப்படி இருக்கும், ப்ளஸ் 1/2. இப்போ டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சா? இப்போ சப்ராக்ஷன் பண்ணலாமா? 6 - 5 அப்படிங்கிறது 1 டிவைடட் பை 8 ப்ளஸ் 1/2. அகெயின் 2 ரேஷனல் நம்பர் ப்ளஸ் ஆப்ரேஷனில் பாண்ட் ஆயிருக்கு. இங்கேயும் டினாமினேட்டர் சேமாக இல்லை. ஸோ நான் வந்து ஒரு டினாமினேட்டர் இன்னொரு டினாமினேட்டராக கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு செக் பண்ணிட்டு தான் அது அந்த ஆப்ஷன் நமக்கு அவைலபிளாக இல்லைன்னா மட்டும்தான் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷனோ இல்லை எல்சிஎம்க்கு போகணும். ஸோ எனக்கு இங்கே ஒரு டினாமினேட்டரை இன்னொரு டினாமினேட்டராக மாற்றக்கூடிய ஒரு கண்டிஷனில் தான் இங்கே நம்பர்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எல்சிஎம் அண்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷனை இங்கே கன்சிடர் பண்ணலை. ஸோ 2 என்னால் 8 மாற்ற முடியும். எப்படின்னா into 4 பண்ணுறதுனால, டினாமினேட்டரில் into 4னால நியூமரேட்டர்லேயும் into 4. இந்த ஃபர்ஸ்ட் நம்பருக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ 1/8 அப்படியே இருக்கும், ப்ளஸ் சைனும் அப்படியே இருக்கும். இங்கே மட்டும்தான் நம்ம into 4 பண்ணியிருக்கோம். ஸோ 1 into 4 வந்து 4, டினாமினேட்டர் 2 into 4ங்கிறது 8. இப்போ டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு. ஆட் பண்ணலாமா நியூமரேட்டரை? நியூமரேட்டர் ஆட் பண்ணோன்னா ப்ளஸ் 1 + 4 அப்படிங்கிறது 5. 5/8. ஆப்ஷனில் எங்கே 5/8 இருக்குது? ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.